நீ கவலையே படாத. கூடிய சீக்கிரமே நான் உன்னை இங்கிருந்து வெளியே கொண்டு போயிடுவேன். நாங்க எல்லாருமே உனக்கு துணையா இருக்கோம். ஆனா நீ எனக்கு துணையா இருக்கியா? நீ முட்டாளன்னு நிரூபிக்கிற பாத்தியா? நாங்கன்னா அதுல நானும் இருப்பேன்ல. உண்மைதான் பிரீதா. இந்த கரண் இன்னைக்கு உனக்கு துணையாக இருக்க போறேன். ஷோலன், நீ இப்ப எதுக்காக வீட்டை விட்டு கிளம்புற? அண்ட் ஐம் ஷூர் நீ இந்த ஒரு மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் வீட்டை விட்டு கிளம்புற நீ சொல்லவே மாட்டியே. ஒருவேளை ரிஷப் சொன்னதுக்காக நீ வீட்டை விட்டு போறேன்னா நிஜமாவே நீ சின்ன விஷயத்த ரொம்ப ரொம்ப பெருசாக்கிட்டு இருக்கன்னு நான் சொல்லுவேன். நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கிய மாயரா. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என்னோட போலி கண்ணீரை பார்க்கும்போது, என்னோட போலி கோபத்தை பார்க்கும்போது, என்னோட போலி எமோஷன்ஸை பார்க்கும்போது, இந்த வீட்டு மருமக வீட்டை விட்டு போறாளேன்னு யோசிக்கும் போது நீ மட்டும்தான் நான் ஆக்ட் பண்ண விஷயத்த கண்டுபிடிச்சிட்ட. கண்டிப்பா புரிஞ்சிருச்சு. எப்படி புரியாம இருக்கும் சொல்லு. ஆனா ஷர்லின், எதுக்காக நீ இதெல்லாம் பண்ண? ஐ மீன், அம்மாவோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, நீ எதுக்காக இப்படி பண்ண? எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும்ல. மஹேரா, நீ ஒண்ணு பண்ணு. நீ உள்ள போய் உன்னோட அம்மா கிட்ட ஷர்லின் இந்த வீட்டுக்கு திரும்பி வராத வரைக்கும் நீங்க கேக் கட் பண்ண கூடாதுன்னு சொல்லு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நான் எவ்வளவு அவசரமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறேனோ அவ்வளவு சீக்கிரம் நான் திரும்பி வந்துருவேன். அப்புறம் எதுக்காக நீ போறேன்ற? மஹேரா, இங்க இருந்து கண்டிப்பா போயே ஆகணும். எனக்கு தெரியும், ரிஷப் என்கிட்ட போனை கேட்கும் போது நான் அவன்கிட்ட என் போனை கண்டிப்பா கொடுத்திருக்கணும். ஆனா என் மேல தப்பு இருக்கும் போது என்னால எப்படி என் போனை அவன்கிட்ட கொடுக்க முடியும்? அவனுக்கு உடனே என் போனை பார்த்தா தெரிஞ்சிருமே நான் சொல்றது பொய்னு. அதான் ரிஷப் சொன்ன அந்த சின்ன விஷயத்த கூட நான் எவ்வளவு பெருசா ஆக்கிட்டு இருக்கேன். ஷர்லின், அவன் உன்கிட்ட போனை கேட்டிருந்தா நீ கொடுத்திருக்கலாம்ல போன் அவன்கிட்ட. போலீஸ்க்கே உண்மை தெரியலங்கும் போது ரிஷபுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஐயோ, திடீர்னு வந்து அவன் என்னோட போனை கேட்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுல இந்த ஒரிஜினல் வீடியோவும் இருக்கு, எடிட் பண்ண வீடியோவும் இருக்கு. ஒரிஜினல் வீடியோல நீ பிரீதாவை தள்ளி விட்ட. அந்த வீடியோ பார்த்தானா நான் பொய் சொல்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சிரும்ல. ஒரு நிமிஷம், என்ன? நான் பிரீதாவை தள்ளிவிட்ட வீடியோ உன்கிட்ட இருக்கா? இல்ல இல்ல, அந்த வீடியோ முன்னாடி இருந்துச்சு, நான் இப்ப டெலீட் பண்ணிட்டேன். மாயரா, உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லையா? நீ போனை செக் பண்ணிக்கோ. பிரீதாவை நீ தள்ளிவிட்ட அந்த வீடியோ இப்ப கூட என் மொபைல்ல இருக்கு மாயரா. நான் அந்த வீடியோவை எப்போ டெலீட் பண்ணவே மாட்டேன். இந்த வீடியோ ஃபியூச்சர்ல எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஏலேவா, நிஜமாவே என் போனை செக் பண்ணிட்டு இருக்கா? ஹலோ. யாம் நான் வரேன். மாயரா, உன்னோட அம்மா உன்னை கூப்பிடுறாங்க, நீ உள்ள போ. அப்புறம் நான் இங்க இருந்து கிளம்புறேன். நான் எவ்வளவு சீக்கிரம் போறேனோ அவ்வளவு சீக்கிரம் திரும்ப வந்துடுறேன். அப்புறம் மாயரா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. பார்த்து கவனமா இரு. எந்த அளவுக்கு இந்த வீட்டுல உனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமா பிரீதாவோட வெல்விஷர்ஸ் இருக்காங்க. அதாவது கரண், ரிஷப், அத்தை, கிருத்திகா
பாய். கொஞ்ச நேரத்துல உன்னை வந்து நான் பாக்குறேன். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நான் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே நான் உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவேன். கதவுகளை சேர்த்து விடும், கதவுகளை திருடிவிடும் அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. ஒரு பா தேங்க்யூ கடவுளே, கரணுக்கு நீங்க சரியான வழியை காட்டியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த ப்ராப்ளம்ல அவன் எனக்கு துணையா இருக்கான். தேங்க்யூ so மச். நான் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் நமக்கு நடுவில் இருக்கிற எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கையும் நான் கிளியர் பண்ணிடுவேன். அட, யார் இவ்வளவு கண்டினியூஸா டோர் பெல் அடிக்கிறது? யாருன்னு பாரு, அதுவும் இந்த நேரத்துல. ஷர்லின், பேக்கை கொண்டு போய் ரூம்ல வச்சிரு, சாப்பாடு எடுத்து வை. என்னாச்சு ஷர்லின்? திடீர்னு இந்த பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க, என்ன விஷயமா? மா ப்ளீஸ் மா, ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தா அம்மா சந்தோஷப்படணும். நீங்க என்ன ஸ்டூபிட் क्वेश्चंस கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? இரிட்டேட் பண்ணாதீங்க. எனிவே ஐ டோன்ட் கேர். ஐ டோன்ட் கேர். ஷர்லின், ஒரு மக எதுவுமே சொல்லாம இந்த டைம்ல வீட்டுக்கு வந்தாள்னா அம்மாவுக்கு டென்ஷன் ஆகாதா? என்ன விஷயம்? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உன்னை திட்டினாங்களா? இல்லம்மா, எனக்கும் ரிஷப்க்கும் நடுவில் சண்டை, அத நான் வீட்டு விட்டு வந்துட்டேன். ரிஷப் கூட சண்டையா? நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். சண்டை போட்டதுனால நீ வீட்டு விட்டு வந்துட்டியா? எது உண்மையோ அதை நீ என்கிட்ட சொல்லு. மாம், எனக்கு ரிஷப்க்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்கல்ல, ஆனா ரிஷப் எப்ப பார்த்தாலும் அந்த பிரீதாவை பத்தியே பேசிட்டு இருக்காரு. பிரீதா பிரீதா பிரீதா. அம்மா உனக்கு சொல்லவா, அவருக்கு என்ன விட பிரீதா தான் ரொம்ப முக்கியமா இருக்கா. நான் அவர்கிட்ட நீங்க என்ன நம்புறீங்களான்னு கேட்டேன்.
எந்த அளவுக்கு நான் பிரீத்தாவை நம்புறேனோ அதே அளவுக்கு நான் உன்னையும் நம்புறேன்னு சொன்னாரு. அம்மா நீங்களே சொல்லுங்க, ஒரு ஹஸ்பண்ட் தன்னுடைய மனைவிய இன்னொரு பொண்ணோட இப்படி கம்பேர் பண்ணுவாங்களா? மாம், என்னால இந்த வீட்ல இருக்கவே முடியாது. ரியலி ஷர்லின், உன்னோட இந்த நாடகத்தை நீ ஏன் முன்னாடி வச்சுக்காத, புரியுதா? இந்த அப்பாவி மாதிரி நடிக்கிறத அந்த ஃபேமிலி கிட்ட வச்சுக்கோ. ஏன்னா அவங்களுக்கு உன்னோட உண்மை என்னன்றது தெரியாது. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ரிஷப பத்தியும் தெரியும், உன்னை பத்தியும் நல்லாவே தெரியும், புரியுதா? இப்ப உண்மை என்னன்னு என்கிட்ட தெளிவா சொல்லு. மாம், நீங்க ஏன் கூடவே இருந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. நான் பண்றது டிராமான்னு உங்களுக்கு தான் இப்ப தெரிஞ்சிருச்சுல. சோ உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். அது என்னன்னா, எனக்கும் ரிஷப்க்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை நடந்துச்சு. ஆனா நான் அந்த சின்ன சண்டையை நல்லா பெருசாக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்த நடக்க விடாம தடுக்கணும். சோ ரிஷபுடைய மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணு. இதுக்கப்புறம் பாருங்க, ரிஷப் என்கிட்ட பிரீத்தா நிரபராதிங்கிறதுக்கான ஆதாரத்தை கேட்க மாட்டான். அதோட என்கிட்ட வந்து சாரி கூட சொல்லுவான். ஏன்னா நான் அந்த என்னுடைய வீட்டை விட்டுட்டு என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ல, அதுக்கு அவன் தானே காரணம். உங்களுக்கே தெரியும்ல, அந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மரியாதை, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்களே பாருங்க, கொஞ்ச நேரத்துல அவங்க என்ன கூட்டிட்டு போக இங்க வந்துருவாங்க. அது என்னன்னா, ரொம்ப நேரம் அந்த வீட்டை விட்டு என்ன தள்ளி இருக்க விடவே மாட்டாங்கம்மா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு தான் பண்ணிருக்கேன். என் பிளான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவங்க கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. சீக்கிரமே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஹரிஷ் கிட்ட என் பேக்கை அன்பேக் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த ஃபேமிலில இருந்து என்னை கூட்டிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் சாப்பாடு ரெடி பண்ண சொல்லுங்க. அங்க ரிஷப் திட்டு வாங்குவான், நான் இங்க நிம்மதியா சாப்பிடுவேன். சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, யாருமே நீங்க வரல. ஏதோ பெரிய ப்ராப்ளமாக போகுதுன்னு நினைக்கிறேன். மைரா, ஜஸ்ட் a second. மைரா, ஷர்லின் எங்க இருக்கா? ரிஷப், ஷர்லின் வீட்டை விட்டு போயிட்டா. And she's way hurt. ரிஷபண்ணா, அது அத்தை உங்களை சீக்கிரமா வர சொன்னாங்க. கொஞ்சம் வாங்கலாம் ப்ளீஸ். யா, இதோ வந்து நகர கொஞ்சம் மேலே போயிட்டு வரேன். கரணி எங்க இருக்கான்னு தெரியலையே. ரிஷப், இங்க என்ன நடக்குதுன்னு எங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் சொல்றியா? நீங்க என்ன பண்ற? கீழே பார்ட்டி நடக்குதுல்ல, நீ போய் கெஸ்ட்டை பாரு போ. ஆல் தி பெஸ்ட். நீ ஷர்லின் கிட்ட சண்டை போட்டியா? நீ இங்க என்ன பண்ற? சமீர் கீழே போயிட்டான்ல, போ அவனுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணு. கிருத்திகா நில்லு. ரிஷப், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். ரிஷப், நான் இந்த வீட்டுக்கு பெரியவ. நான் சொல்றதை எல்லாரும் கேட்டுதான் ஆகணும், கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி. கிருத்திகா, நீ கரணை கூட்டிட்டு வா. கரணத்துக்கு பாட்டி? ஏன்னா உங்க 2 பேராலதான் இது நடந்திருக்கு. நான் கண்டிப்பா அவங்கிட்ட பேசி ஆகணும். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. கரண் வீட்ல இல்ல. என்ன வீட்ல இல்லையா? ரமோனாவோட பர்த்டே பார்ட்டியை விட்டுட்டு கரண் எங்க போனா? என்ன யாரையுமே காணோம், எங்கே போனாங்க? கெஸ்ட்டுங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க? கரண், எங்க இருந்த நீ? நான் எங்கே போனேங்கிறது இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவங்க யாருமே இங்கே இல்லை, கெஸ்ட்டுங்க மட்டும்தான் இருக்காங்க. ஏன்? எல்லாரும் உள்ள இருக்காங்க. உள்ளே உள்ளே என்ன பண்ணுறாங்க? கெஸ்ட்டுங்கெல்லாம் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க, இவங்களை வெல்கம் பண்ணாமல் உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் இங்கே தான் வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க ரெஸ்பெக்டாக நடந்துக்கணும்ல. எனக்கு புரியல. இல்லை, எல்லாரும் ஒன்றா உள்ளே இருக்காங்க. ரிஷபை திட்டிட்டு இருக்காங்க. ரிஷபனால திட்டுறாங்களா?
அது ஆக்சுவலி அவனுக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள பார்க்க போயிருக்கான். என்ன நெருக்கமானவங்களா? அவனுக்கு நெருக்கமானவங்க எல்லாரும் நாங்க இங்க தான் இருக்கோம். அவன் யாரை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கான்? இருப்பாங்கல்ல பாட்டி, உங்களுக்கு தான் தெரியும்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் ரொம்ப நெருக்கமா இருப்பான். இங்கதான் பக்கத்துல இருக்கான். பக்கத்துல தான் போயிருக்கான். அவன் சீக்கிரமா வந்துருவான். சரி, இப்ப நான் சொல்றத கவனமா கேளு ரிஷப். அம்மா இப்ப உன்கிட்ட சொல்ல போற விஷயத்த நீ ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிட்டு நடந்துக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். சரி, நீங்க சொல்லுங்க, நான் கேட்குறேன். நீங்க எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு. பாட்டி, என்னுடைய தப்பு என்ன தெரியுமா? நான் அந்த ரூமை விட்டு பேசிட்டு வெளியில வந்துட்டேன். நான் ரூமை விட்டு போயிட்டேன்னா ஷெர்லினுடைய கோவம் குறையும்னு நினைச்சேன். அதான் நான் அங்கேருந்து போயிட்டேன். ஆனால் நான் பண்ண இந்த தப்பு எனக்கே அகெயின்ஸ்ட் ஆகும்னு நான் நினைக்கல. இல்லை ரிஷப், உன் மேலே எந்த தப்புமே இல்லை. கரண், நீ நடுவுல பேசாத. அத்தை ரிஷப் கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேசட்டும். அதுக்கப்புறமா உன்கிட்ட பேசுவாங்க. இல்ல, நான் இவங்க 2 பேர்கிட்டயுமே பேச ஆசைப்படுறேன். ஆம், நீ எதுவும் சொல்லாத, ஜஸ்ட் கேளு. ஏன்னா பேசணுன்னா இந்த லேடிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ஏற்கனவே இவங்கெல்லாம் ரொம்ப கோவத்தில் இருக்காங்கன்னு உனக்கு தெரியுதுல்ல. அம்மா மட்டும் ரொம்ப கோவப்பட்டாங்க, நேராக வந்து ஒன்று அடிச்சிருவாங்கன்னு உனக்கு தெரியும்ல. பாட்டி எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை. நீங்க 2 பேரும் என்னோட பேர குழந்தைங்க. எந்த அளவுக்கு உங்க மேல நான் பாசம் வச்சிருக்கனோ அதே அளவுக்கு ஷெர்லின் மேலே பாசம் வச்சிருக்கேன். அவ இந்த வீட்டோட மருமக. நான் அவளை என் மகளா பாக்குறேன். அப்புறம் மாஹிரா, அவ இந்த வீட்டோட வருங்கால மருமக. அவளையும் என் மகளா தான் பாக்குறேன். ஷெர்லின் என்ன பண்ணா? அவ மாஹிராக்கு ஹக் தானே பண்ணா. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அவளுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்ததால அவ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அப்படிலாம் எதுவும் இருக்காது பாட்டி. நீங்க நிறுத்து. நான் இன்னும் பேசிய முடிக்கல கரண். ரிஷப், சொல்லுங்க. நீ தப்பு பண்ணியிருக்க. நீ போய் ஷெர்லினை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவளை உடனே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன இவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் ஆளையே காணுமே. அக்கா, அக்கா, மா, பிரீதா, 2 பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. ஒன்னு எல்லாருக்கும் தெரியும், இன்னொன்னு யாருக்குமே தெரியாது. என்ன பிரேக்கிங் நியூஸ்மா? அது நான் சொல்றேன். நாங்க உங்களுக்காக டிஃபன் கொண்டு வந்தோம்ல, அதுல சப்பாத்தி இருக்குல்ல, அத நான் தான் பண்ணேன். நிஜமாவா? நீ ஏன் எல்லா சப்பாத்தியும் பண்ண? அது பிரீதா, அது சப்பாத்தி இல்ல. அத பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? மாவை வச்சு தேய்ச்சு சப்பாத்தி போட்ட மாதிரி இல்ல, மாவை நல்லா அடி அடின்னு அடிச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொரு நாட்டோட மேப் மாதிரி இருக்கு. அதாவது பிரான்ஸ். ஒரு நிமிஷம் ஜானகி ஆண்டி, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், ஆனா நீங்க என்னன்னா இந்த மாதிரி பேசுறீங்க. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? நாம இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம். இது ஒண்ணு உங்க வீடு கிடையாது. எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பிரீதாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். அவ பசியில இருப்பாள்ல. சாப்பாடு கொடுக்காம என்னென்னவோ பேசிட்டு இருக்கீங்க. வா பிரீதா, வா. எனக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. வா, நீயும் வந்து உட்காரு. இப்போ என்கிட்ட நீ சொல்லு, 2வது பிரேக்கிங் நியூஸ் என்ன? 2வது பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, உங்க கேஸ்க்காக எங்களுக்கு ஒரு நல்ல லாயர் கிடைச்சிருக்காரு. நாங்க அவரை ஹையர் கூட பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாருங்க, நீங்க சொடக்கு போடுற நேரத்துல வெளியே வந்துருவீங்க. அம்மா, அது என்னன்னா, என்னை இங்க இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு லாயர் நமக்கு தேவைப்பட மாட்டாருன்னு நினைக்கிறேன். புரியல. அதாவது என்னன்னா, கரண் என்னை பாக்குறதுக்காக மறுபடியும் இங்க வந்தான். அவன் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாமா, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னான். என்னை இங்க இருந்து கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னான். ஆனா பிரீதா, கரண் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவனை பார்த்தேனா, ஆனா அவனுக்கு உதவி செய்யற மாதிரியே இல்ல. ஜானகி ஆண்டி, கரண் சார் தான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காருல, கண்டிப்பா அவர் பண்ணுவாரு. கண்டிப்பா சத்தியம் பண்ணா அந்த சத்தியத்தை அவர் காப்பாத்துவாரு. உண்மையை சொல்லணும்னா, அக்கா மேல இந்த கேஸ போட்டது, அக்காக்கு எதிரா போலீஸ்ல ஃபைல் பண்ணதும் அந்த ஃபேமிலி தானே.
கரண் சாரும் அந்த ஃபேமிலி சேர்ந்தவர் தானே. ஸோ ஐம் ஷூர் கரண் சார் நினைச்சா அக்காவை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியும். அவரால் இது கண்டிப்பா முடியும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, கரண் என்னை இங்க இருந்து வெளியே கொண்டு வரது மட்டும் இல்ல, அப்புறம் என் மேல போடப்பட்டிருக்க பழிய போய் நான் அவன் நிரூபிக்கிறேன்னு சொன்னான். எனக்கு இந்த கேஸ்ல விடுதலை கிடைக்கும்னு சொன்னான். ரொம்ப மரியாதையோட நீங்க இருந்து வெளியே வருவேன்னு சொன்னான். நீ நினைக்கிறதெல்லாம் உண்மை ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.